கருட புராணம் 28 கொடிய நரகங்களும் அவற்றிற்கான காரணங்களும். பறவைகளின் அரசனான கருடன் மகாவிஷ்ணுவிடம் நரகங்களை பற்றியும் அங்கு பாவிகள் அனுபவிக்கும் தண்டனைகளை பற்றியும் விளக்குமாறு வேண்டினார். அதற்கு பதிலளித்த திருமால் காலதேவனால் நிர்ணயிக்கப்பட்ட 84 லட்சம் நரகங்களில் மிக கொடிய 28 நரகங்களை பற்றி விவரித்தார். நரகத்தின் பெயர் செய்யப்படும் பாவங்கள் காண்போம். 1. தாமிஸ்ரம். அடுத்தவர் மனைவி, குழந்தை மற்றும் பொருட்களை கவர்தல். 2. அந்த தாமிஸ்ரம். கணவன் அல்லது மனைவியை வஞ்சித்து வாழ்தல். 3. ரௌரவம். பிறர் குடும்பத்தை அழித்து பலவந்தமாக பொருள் பறித்தல். 4. மகாரௌரவம். சுயநலத்திற்காக பிறரை வதைத்தல். இங்கு குரு எனும் மிருகங்கள் பாவிகளை துன்புறுத்தும். 5. கும்பிபாகம். நாக்கின் சுவைக்காக வாயில்லா ஜீவன்களை கொன்று புசித்தல். 6. காலசூத்திரம். பெற்றோரையும் பெரியோர்களையும் மதிக்காமல் துன்புறுத்துதல். 7. அசிபத்திரம். தெய்வ நிந்தனை செய்தல் மற்றும் தர்ம நெறிகளை கைவிடுதல். 8. பன்றிமுகம். அதிகார திமிரால் பிறரை அநியாயமாக தண்டித்தல். 9. அந்தகூபம். துரோகம், சித்திரவதை மற்றும் கொலை செய்தல். 10. கிருமி போஜனம். பக்தி இல்லாமல் மற்றவர்களுக்கு உதவாமல் தான் மட்டும் உண்ணுதல். 11. அக்கினி குண்டம். பலத்தை பயன்படுத்தி பிறர் சொத்துக்களை அபகரித்தல். 12. வக்ர கண்டகம். கூடத்தகாத உறவுகளில் ஈடுபட்டு மோகவெறியில் ஆடுதல். 13. சான்மலி. நன்மை தீமை பாராமல் தரங்கெட்டவர்களுடன் கூடி மகிழ்தல். 14. வைதரணி. அதிகார போதையால் நல்வழிகளை தடுத்து நயவஞ்சகம் செய்தல். 15. பூயோதம். ஒழுக்கமின்றி விலங்குகளைப் போல் வாழ்ந்து இழிவான காரியங்களில் ஈடுபடுதல். 16. பிராணரோதம். வாயில்லா பிராணிகளை துன்புறுத்தி கொலை செய்தல். 17. விசசனம். ஆடம்பரத்திற்காக பசுக்களை வதைப்பதும் போலி யாகங்கள் செய்வதும். 18. லாலாபக்ஷம். வாழ்க்கை துணையை வற்புறுத்தி விபரீத இச்சைகளுக்கு ஆட்படுத்துதல். 19. சாரமே யாதனனம். தீ வைப்பு, விஷம் வைத்தல் மற்றும் கூட்டமாக மக்களை கொல்லுதல். 20. அவீசி. பொய் சாட்சி சொல்லுதல் மற்றும் அகங்காரத்துடன் நடத்தல். 21. பரிபாதனம். மது மற்றும் போதைப் பொருட்களை கொடுத்தும் குடித்தும் சீரழிதல். 22. கஷார கர்த்தமம். பெரியோர்களை அவமதித்து தீய செயல்களில் ஈடுபடுதல். 23. ரகோஷாகனம். மனித மாமிசம் உண்ணுதல் மற்றும் சாதுவான மிருகங்களை வதைத்தல். 24. சூலரோதம். நம்பிக்கை துரோகம் செய்தல் மற்றும் தற்கொலை செய்து கொள்ளுதல். 25. தந்த சூகம். பிறருக்கு தீமை மட்டுமே செய்யும் கொடிய துரோகிகள். 26. வடாரேவதம். பிராணிகளை கொடூரமாக சித்திரவதை செய்பவர்கள். 27. பரியாவர்த்தனகம். விருந்தினரை மதிக்காதவர்கள் மற்றும் பகிர்ந்துண்ணாத சுயநலவாதிகள். 28. சூசிமுகம். பேராசையினால் அநீதியாக பொருள் சேர்த்து தர்மத்திற்கு செலவிடாதவர்கள். இறந்த பிறகு ஒரு ஆன்மா அடையும் நிலையை பற்றி மகாவிஷ்ணு மேலும் கூறுகையில், இறந்தவர்களுக்காக செய்யப்படும் உதக கும்பதானம், மாசிக மற்றும் வருடாந்திர திதிகள் யமதூதர்களையும் அந்த ஆன்மாவையும் திருப்திப்படுத்தும். ஒருவன் இறந்த ஒரு ஆண்டு முடிவில் அவன் செய்த கர்ம வினைகளுக்கேற்ப ஒரு சிறிய வடிவத்தை பெற்று அங்குஷ்ட பரிமாணம் வன்னி மரத்தில் தங்கியிருந்து பின் கர்ம சரீரத்தை பெறுகிறான். இறுதியாக யம கிங்கரர்கள் அந்த ஆன்மாவை யமபுரியில் உள்ள தர்மராஜனின் கொலு மண்டபத்திற்கு அழைத்துச் செல்வார்கள். அங்கு அவனது பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப நீதி வழங்கப்பட்டு தகுந்த நரகங்களுக்கு அனுப்பப்படுவார்கள்.